ஒரிஜினல்ப்பா. என்னடா சொல்ற? ஆமா, பைட்டான் பண்ணல. பணம் கட்டனாங்களா? சும்மாவா? ஆமா. பைட்டான் பண்றா. பைட்டான். ஏங்க பிள்ளை மாமா. இங்க வாங்கல. நாத்து கோழிக்கு வாங்க மாதிரி. ஏன் மாது இப்படி? ஐயோ. மாமான்னு கூப்பிட்டுச்சு அப்படியே வந்தேன். ஏங்க ஏமா இதுக்கு அவ்வளவு வேகமா வந்தீங்க? மாமான்னு கூப்பிட்டே இல்ல, மாமான்னு கூப்பிட்டுருக்கேன். எனக்கு என்னமோ வெட்டிங் காலத்துல என்னமோ ஆயிடுச்சுமா. ஏங்க ஏமா சீராக எழுந்திருக்கும் சீர் சிறந்த சிங்கார பொன்மலை. ஆமா, அலையன போல காட்சி அளிக்கிறார். ஆமாமா ஆமா ஆமா. அப்படி இருந்துட்டாலும் சரி, இந்த சீர் சிறந்த சிங்கார பொன்மலை முன்பதாக நான் என்பதாக. சரி, நான் என்கிட்ட பேசுவதற்கும் என்னிடத்திலே உரையாடுவதற்கும் ஆ, என் கூட பேசுவதற்கு ஒரே குஞ்சான குஞ்ச கூட கணமேறி செல்லும். குஞ்சுதாண்டி காணோம். இல்ல குஞ்சு கேக்குறா. குஞ்சு எல்லாம் கொன்னில்றா. ஏ ஆனா உன் குஞ்சுக்கு கொடு. ஏய், என்ன வேத புடி? அந்த அண்ணன் குஞ்சு தான் இருக்குது. என்ன புடிச்சிக்க சொல்லு. ஆமா இருக்கு. இங்கெல்லாம் ஒண்ணு இல்லடா. ஏமா என்கிட்ட அருமையான ஒரு ஆள் இருக்கா. என்ன சொல்றீங்க? ஆமா, அருமையான ஆளா? ஆமா ஆமா. பர்சனாலிட்டியான ஆளா? பர்சனாலிட்டி கலர்ல அப்படியே 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 மிஞ்சிருவான் எல்லாத்தையுமே. என்ன விட அழகா இருப்பாரா? என்னை விட மிச்சமான அழகா இருப்பான். என்ன சொல்றீங்க? ஆமா, அண்ணா மாதிரி இருப்பாங்க ஐயா. அப்படியாப்பட்ட ஆளை நான் உடனே பாக்கணும். உடனே எங்க பாக்குறியா? நக்கறாங்க? எங்க நக்கறாங்க? எங்க நக்கறாங்க? எங்கி நக்கல, இங்கதான் நக்குவான். எங்க இருக்கிறாங்கன்னு கேட்டேன். இங்கதான் இருக்கிறான். இங்கதான் இருக்கிறாங்க. நேரா நந்தவனத்தை சுத்தி பாரு. சரி, நம்ம கரண்ட் கம்பத்துல கரண்ட் அடிச்சா எப்படி இருக்கு காக்கா? கரு கருன்னு தான் கிடக்கும். அந்த மாதிரி அழகா இருப்பான். போய் கப்புன்னு பிடிச்ச அந்த மாதிரி அழகா. ஆமா, அதையும் தோல் உரிச்சு பாரு, சிவப்பா தான் இருக்கும். ஏங்க ஏமா அவர் பேரு தான் என்ன? அவரு அவர் பேரு சுனில் குமார். சுனில் குமாரா? ஆமா. சுருக்கமா நான் எப்படி கூப்பிடட்டும்? சுனில்னு கூப்பிடு. ஓ, சுனில்னு கூப்பிடு. ஆமா ஆமா. சரி, நான் உங்களை நம்பி போய் பாக்குறேன். போய் பாருமா. முன்னுக்கு வந்துருவா? வந்துருவீங்க. ஆமா, ஊரா ஊஞ்சக்காடா? ஆமா, என்ன கேட்கறதுக்கு ஆள் இல்ல, பாக்குறதுக்கு ஆள் இல்ல, பாக்குறதுக்கு ஆள் இல்ல. ஆமா. என்னமாச்சு அண்ணா, நீங்க சொன்னீங்கன்னு ஒத்தடி பாதையில ஓரமா நான் ஒதுங்கித்தானா போனேன். சரி, என்னன்னு தெரியல. எங்கயோ தெருவுல போற தெல்லவாரி நாதேரி பெத்த பையன் கருவேலாங்கட்டியாட்டம் இடுப்புக்கு கீழே ஒரு கானுக்கு வச்சுக்கிட்டு வந்து ஒரே இடத்துல நறுக்கு நறுக்கு நேத்தி விட்டானா. என்னடா சொல்லி அனுப்புன? பிள்ளை நல்ல விதமா தான் சொல்லி அனுப்புனேன். இடுப்புக்கு கீழே கருவேல காட்டியாட்ட எட்ரா எட்ரா கீழே எட்ரா. ஏதோ மான கட்டவனை ஈன கட்டவனை நாஜாரி பத்து பையில தெல்லவாரி கட்டவனை அங்க போனவனை இங்க போனவனை வாங்கி கொடுத்தவனை வலிச்சு நக்கவனை ஆளுக்கார என் புண்டா வாங்கினேன். எங்கடா அப்படி மேலே ஏறிட்டு வந்து விழுவுற? ஒரு கொட்டப்பல்ல ரோட்ல போறது கண்ணு தெரியல உனக்கு? ஒரு ஆம்பளை போறது கண்ணு தெரியல உனக்கு? கொட்டப்பல்ல போறது கண்ணு தெரியல? கொட்டப்பல்ல போறது தெரியல? ஆம்பளை போறது தெரியல. நீ ஆளுமா பாருது? நீ வாழு பாடு. ஏய், வரமா பாருது. நீ பாருது? நீ பாருது. ஏய், ஒரு பொட்டப்பல்லங்கறவங்க குமிஞ்சு தலை நிமிராம குமிஞ்சு வீதியை பார்த்துக்கிட்டே நடந்து வரவீங்க. குமிஞ்சு எது கூதி பார்த்தா? ஏய், வீதியை எதுக்கு பார்த்தா? வீதியை பார்த்துட்டு வரீங்க. ஒரு ஆம்பளை தானே நீ? நிமிந்து தானே வர? கண்ணு முன்ன வச்சுக்கிட்டா குழந்தைகள் வச்சுக்கிறியா? ஏன் நீ வரக்கூடாது? தடுமாறிட்டு வரேன். அங்க வரும், இங்க வரும், இங்க டச் பண்ணும், அங்க டச் பண்ணும், நீதான் பார்த்து போகணும். அப்படியா? அண்ணா, நமக்குள்ள சண்டை வேணாம். நாம ரெண்டு பேரும் ஒத்துமையா போயிடலாம். நம்ம ஒத்து போயிடலாம். ஏய், ஒற்றுமையா போயிடலாம். மாடு மாடு ஒண்ணு சேர்ந்தா மலையேறும். போன
போகட்டும். நல்லா போயிட்டாங்க, இதுக்கு மேல அங்க போறது. ஆமா அண்ணனா ஓய், சீராக இருந்திருக்கும் தெய்வீகமான ஒரு ராஜசபை. என்ன காசு வச்சது? ஆமா ராசி. யாரால் அரங்கேற்றம் செய்யப்பட்டுள்ளது, என்ன காரணடி செல்லம்? ஆமா, சீட் எடுத்தியா? இது வைத்திருக்கக்கூடிய நாடகம் என்ன? நாடகம் சிவபுராணத்தில் ஒரு பாகமாக விளங்கக்கூடிய, அதாவது என்று மார்கண்ட என்ற நாடகத்தை நிலைநாட்டி இருக்கிறார். நிலைநாட்டி இருக்கிறார். ஆமா, அப்படி என்ற நாடகத்தில் தர்பார் விஷயமாக வந்தனே. நான் யார், என்னுடைய பெயர் என்ன சொல்லட்டு மாடி வாடி செல்ற. அடியே மக்கள் மேலாகி என்ன அப்படி மாமியா வீட்டுக்கு வந்த மாதிரி உட்காந்துட்டு இருக்கிறேன்? ஏன்னா இருக்க வந்த நாய் ஏண்டா யார் அரக்காட்டம் கொடுத்தது? யாரு கொடுத்தது? இப்படியும் ஒரு ஆள் கடிச்சிக்கிற இல்ல, அருமையானது இல்ல, பார்த்து ஒழுக்கமா நடந்துக்க. ஆமா அண்ணா, அதாவது என்னுடைய பெயர் என்ன?
பேர் என்ன? மச்ச வெளியழகி உச்சமில்லாத ரூபி. எனக்கு உச்சமில்லாத ரூபி. ஆமா அண்ணே நன்னிருந்தா என் பின்னே இருக்கு தட கொழுங்கும். பொழுங்கும். ஆயிரம் ஆயிரம் தாதிமார்கள் எனக்கு ஆலங்கள் ஏந்தி வர மேகம் பலபலக்க அந்த மின்னல் ஒளியை போல என்னுடைய பெயரோ அது தெய்வ கன்னிகள். சமையலே. அப்படி நாங்கள் தெய்வ கன்னியாக இருந்துட்டாலும் அப்படி நாங்கள் தெய்வ கன்னியாக இருந்துட்டாலும் எங்களுடைய பிறப்பின் ரகசியம் என்ன? நாங்கள் எப்படி பிறந்தோம்? உன்னை போல ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிறந்தமா? ஒரு அப்பா அம்மாவுக்கு பிறந்திருப்பேன்னு நினைக்கிறியா? ஏய் அது இல்லடி. என்னுடைய பிறப்பின் ரகசியம் என்ன சொல்ல வேண்டும் அல்லவா? அடி சொல்றேன்.
ஏன் அதையே குறுகுறுன்னு பாக்குற? ஆமா அப்புறம் ஆம்பளை பார்க்காமயே இருப்பான். ஏடா மதிக்கணும்னா ஆமா பொம்பளையா மதிக்கணும். ஓ அதுதான் பாட்டு எழுதிக்கிறாங்க தெரியுமா? என்னன்னு பொம்பளைங்க மதிக்க வேணும் முறைப்படினா. கம்மன் இருந்தா உனக்கு சரிபடிதான். கண்ணம்மா, ஆமா அதாவது நாங்கள் எப்படி பிறந்தோம் தெரியுமா? எப்படியா ஏதோ 4 சேரம் காலியான வாட்டி நம்ம கூத்து முடிக்குமா இல்ல எப்படின்னு தெரியும். அதாவது ஆ, தேவாதி தேவர்கள் எல்லாம் ஒன்று கூடி கூடி தேவ அமிர்தம் கணிந்தார்கள். தேவ அமிர்தம் கணிந்தார்கள். எப்படி கணிந்தார்கள்? கணிந்தார்கள். திருப்பார் கடலை ஒரு பாண்டமாக வைத்து, திருப்பார் கடை பானமாக வைத்து, மந்திரகிரி மலையை ஒரு மத்தாக வைத்து, இதை வத்தாக வைத்து, சூரிய பகவானை ஒரு தூணாக நிறுத்தி, சூரியனை தூணாக நிறுத்தி, 1000 நாவல் படுத்த ஆதிசேஷன் பாம்பை அணைக்கையாக பூட்டி, பூட்டி, தேவாதி தேவர்கள் எல்லாம் ஒருபுறமும் நின்று, தேவாதி தேவரெல்லாம் ஒருவகம் நின்று, சூராதி சூரர்கள் எல்லாம் ஒருபுறமும் நின்று, அதாவது தேவ அமிர்தம் கிடைந்தார்கள். தேவ அமிர்தம் கணிந்தார்கள். அந்த தேவ அமிர்தத்திலே அமிர்தத்திலே 66 கன்னிஸ்திரி பெண்கள் பிறந்தோம். 66,000 கன்னிஸ்திரிகள். ஆமா, நான் கோமல்னா சப்த கன்னிகள் நாங்க. சத்த கன்னிகள். அண்ணா சப்பர கன்னிகளா இருந்தா ஏய் தாயாளி சப்த கன்னிகள். ஆமா, நாங்களும் பிறந்தோம். நீங்க பிறந்தீங்க. பிறந்திருந்தாலும் நாங்கள் எங்கே வாழ்ந்து வருகிறோம்? எங்க வாழ்ந்து வர? அதாவது தெய்வலோகத்திலே நாங்கள் வாழ்ந்து வருகிறோம். தெய்வலோகம். தெய்வலோகத்தில் நாங்கள் வாழ்ந்து வந்தாலும், அதாவது வாரத்தில் 7 நாட்கள், வாரத்தில் 7 நாள், அந்த 6 நாட்கள் எங்களுக்கு மேல தெய்வலோகத்திலேயே வேலை. தெய்வலோகத்துல வேலை. ஆமா, என்னையா வேலை? தெய்வலோகத்துல அதாவது என்ன வேலை? தேவர்களுக்கெல்லாம் பணிவிடை செய்வது எங்களுடைய வேலை. பணிவிடை செய்வது உங்களுடைய ஆமா, நாங்கள் தெய்வ கன்னிகள். ஓ தெய்வ கன்னிகள். ஆமா, ஆகட்டும். அப்படி அந்த தெய்வலோகத்திலே தேவர் முன்னே நாங்கெல்லாம் அதாவது பணிவிடை செய்து வரக்கூடிய தெய்வ கன்னிகள். சரி, அப்படி தெய்வ கன்னிகளாக நாங்க இருந்துட்டாலும் இருந்தாலும் இன்று எங்களுக்கு விடுமுறை நாட்கள். லீவு. ஆமா, ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை. சரி, அப்படியே கூட வச்சுக்க. சரி, இன்று தினத்தில் எங்களுக்கும் விடுமுறை நாட்கள். விடுமுறை நாட்கள். நாங்க அதாவது நூலேணி மார்க்கமாக பூலோகத்துக்கு சென்று வனப்புதுமைகளை எல்லாம் கண்டு ரசித்து அதாவது விளையாடி கொண்டு வருவது எங்களுடைய வேலை. வேலை. ஆமா, அதனால அரண்மனையிலேயே என்னுடைய அக்காவாகப்பட்டவள் இருப்பா. அது சீக்கிரமாக நான் அழைத்தேன் என்று அழைத்து வா. நாங்க போக வேண்டும். அக்கா 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 சரணமே, இது சரணம் அக்கா. அக்கா
அங்கு மந்தாரம் என்று சொல்லக்கூடிய பலஜாதி வாசனாதி மரங்களை எடுத்து வந்து பன்னீரால் உங்கள் பாதம் கழுவி என் பட்டாடையால் துடைத்து உங்கள் பாதமே போற்றி செய்தேன் அக்கா. பல்லாண்டு நூறாக வாழ்ந்திருப்பா தங்க மக்களா. அப்படியே ஆகட்டும்க்கா. வாழ்ந்திருப்பேன்னு சொல்லியிருந்தால் இந்த வையகத்தில் கோடானி கோடி காலம் சுகத்துடனே நாமல் வாழ்ந்திருப்போம் அக்கா. அப்படியாக இருந்துட்டாலும் இன்றோ அதாவது நமக்கு விடுமுறை நாட்கள். அதனால நூலேனி மார்க்கமாக நாம பூலோகம் சென்று மனப்புதுமை எல்லாம் சுற்றி பார்த்து அதாவது விளையாடி கொண்டு இந்த தினத்தில் நம்ம சந்தோஷமாக இருக்கலாம்க்கா. போகலாமாக்கா? போகலாம்க்கா. ஐயோ அது எது தூரம் நந்தவனத்துல நடந்து வந்தோம்லவா பச்சை தண்ணி தாகம் வந்து பல்லு வந்து போகுது. நல்ல தண்ணி தாகம் எனக்கு நாக்கு வந்து போகுது. எனக்கு பசின்னு ரொம்ப வகுத்து அதிகமா பசிக்குதக்கா. அதனால எனக்கு ஏதாவது சாதம் தான் ஏதாவது திங்கிறதுக்கு குடுப்பா வாங்கி கொஞ்சம் தூரம் போய் பக்கலாம். என்னக்கா சொல்ற? நாம இருக்கிறது நந்தவன காடு. இந்த காட்டுல சோத்துக்கு எங்கடே போறதுன்னு கேக்குறீங்க. கொஞ்சம் தூரம் நடந்து வா. என்னால ஒரே ஒரு எட்டு வைக்க முடியாதுக்கா. அக்கா அங்க பாருக்கா ஒரு குடிசை தெரியுது. ஆமா ஒரு குடிசைன்னு இருந்தா அங்க யாராவது ஆளுங்க இருப்பாங்க. ஆமா அங்க ஒரு பரணசாலை இருக்குது. அதனால அந்த பரணசாலைக்கு சென்று யாராவது இருந்தாங்கன்னா குடிப்பதற்கு கூலோ கொஞ்சம் பசியாத ஆத்துவதற்கு ஏதாவது இருந்தா சாப்பிட்டுட்டு போலாமாக்கா? போலாமாக்கா? பாத்தா போகலாம். சாமி என்ன நல்லா சாமி வரவும் காணா
குழந்தை வரம் வாங்கி வருகிறேன் என்று போன கணவர் இன்னும் வரவில்லை. எப்போ வருவார்? என் கணவர் இன்னும் வரவில்லை. என்ன ஆனதோ ஏதானதோ தெரியவில்லை. ஐயோ அக்கா எனக்கு பண்றீங்க அக்கா அங்க பாருக்கா நம்மள போல இவ்வளவு அக்கா நம்மளை போல ஒரு பெண்ணாகல் பட்டவன் நின்று கொண்டிருக்கிறா. அவள்கிட்ட போய் கேட்கலாம்க்கா. அம்மா இதோ வாணிய முகத்தோடனே வந்திருக்கிறீர்களே, என்ன காரணம்? அது ஏன்னு தெரியலம்மா. அம்மா அதாவது நாங்கள் யார் என்று கேக்குறீங்க? அம்மா நாங்கள் யார் என்று கேட்கிறாயா? இதோ நாங்களோ தெய்வலோகத்தில் வசித்து வரக்கூடிய நாங்களோ தெய்வ கன்னிகள். அம்மா தெய்வ கன்னிகளா? ஆமா. இதோ இந்த ஏழையனுடைய குடிலுக்கு தேடி வந்திருக்கிறீர்களே, என்ன காரணம்? எதற்காக? ஆமா, வாரத்தில் 7 நாட்கள், 7 நாட்களில் தெய்வலோகத்திலே 6 நாட்கள் எங்களுக்கு வேலை, 1 நாட்கள் மட்டுமே எங்களுக்கு விடுமுறை. அதனால நூலேனி மார்க்கமாக பூலோகத்துக்கு சென்று வர புதுமை எல்லாம் கண்டு கழிக்கலாம் என்று, அதாவது பார்த்து ரசித்துக் கொண்டு போகலாம் என்று வந்து கொண்டிருந்தோம். வர வழியில தாயா எனக்கு ஏற்பட்டுச்சு. என்னமாச்சு? நாக்கு அதாவது பச்சை தண்ணி தாகம் பல்லில் வந்து போகுது, நல்ல தண்ணி தாகம் வந்து நாக்கு வந்து போகுது. எனக்கு வகுத்த ரொம்ப பசியா இருக்குது. பசியாக இருக்கிறது, அதனால பசியார வேண்டும். ஆமா, கூழோ கஞ்சோ ஏதாவது இருந்தாலும் சரி, எங்களுக்கு பசியாருன்னா போதுமா. ஆமா, சற்று பொறுங்கள், இதோ நான் வந்து விடுகிறேன். ஏற்பாடு செய்கிறாயா? உங்களுக்கு நான் சாதம் ரெடி பண்ணுகிறேன். ஆமா, கை கழுவிட்டு வரட்டுமா? எடுத்து போடுங்களப்பா. வீடியோ கட் ஆகி போயிடும். அவர்கிட்டயா டீயா?
சாப்பாடு என்னம்மா அது? ஏய், அம்மதியாத்தான் இருக்கணும். கொஞ்சமா இருக்குது. சரி, உனக்கு போல் ஆகுது. சாப்பிடுங்கள் வாங்கிக்கொள்ளலாம். சாப்பிடு. அம்மா. அடியே, கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட கேட்டு வாங்கி சாப்பிடணும். இலை நிறைய வச்சா மூஞ்சில் அடிச்ச மாதிரி எப்படி திங்கிறது? ஏய் இரு, முத சாப்பாட்டுல கையே வைக்க கூடாது. ஏய், ஓய், சாப்பிடவே கூடாது. உனக்கு ஓவரா இருக்குது. ஏய், விளையாட்டு இருக்கணும். நான் சொல்ற வரைக்கும் ஆமா. சாப்பிடவே கூடாது. பாலால உலை வைத்து பச்சரிசி சாதம் வைத்திருக்கிறேன். சரி. நெய்யால உலை வைத்து நேர்த்தியா சாதம் சமைச்சிருக்கிறேன். சாப்பிடவே கூடாது. யாரும் சாப்பிடுங்களப்பா. ஏமா, இதோ நாங்க அப்படி சாதம் சாப்பிடுவதாக இருந்தா சாப்பிடக்கூடாது. சாப்பிடக்கூடாதாமா. சாதம் சாப்பிடுவதாக நாங்க இருந்தா சாப்பிடக்கூடாது. ஏய், சாப்பிடாதடி. நான் சாப்பிடவே மாட்டேன். சாப்பிடக்கூடாது. கையே வைக்க கூடாது. கை வைக்க கொஞ்சம் சாப்பாடு. அம்மாமா, இதோ நாங்களாம் தெய்வலோகத்தில் வாழ்ந்து வரக்கூடியவங்க. நாங்க தெய்வ கன்னிகள். நாங்க யார் வீட்டுல போய் சாதம் சாப்பிடுவதாக இருந்தாலும் ஒருபடி சாதத்தை அள்ளி அந்த சாதத்தை அள்ளி அந்த வீட்டிலே இருக்கக்கூடிய ஒரு குழந்தை கையில ஒரு பிடி சாதம் கொடுத்துட்டு தான் மறுபடி சாதம் நாங்க சாப்பிடுவோம். இல்லன்னா அந்த வீட்டுல சாப்பிட மாட்டோம். அதனால உங்க வீட்டுல ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஒரு குழந்தைய கூட்டிட்டு வா. அந்த குழந்தை கையில நாங்க ஒரு ரூபா அள்ளி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்க சாப்பிடுறோம். ஆமா, தெய்வலோக விதிமுறைப்படி ஆமா. ஒரு வீட்டுல சாதம் அருந்த வேண்டும் என்றால் அவர்கள் வீட்டிலே இருக்கக்கூடிய ஆணோ பெண்ணோ ஒரு குழந்தையை அழைத்து அவருக்கு கையில ஒரு பிடி சாதத்தை கொடுத்து விட்டு நீங்கள் சாப்பிடுவது வழக்கம். ஆமா, அதனால என் வீட்டிலே இருக்கக்கூடிய குழந்தையை கூட்டிட்டு வாமா. சாப்பிடாதடி. ஏய், நான் சொல்ற வரைக்கும் யாரும் சாப்பிடக்கூடாது. ஆமா, சரியா? இந்த தெய்வ கட்டிகளோ ஆமா. நமது அரண்மனையிலே இருக்கக்கூடிய குழந்தையை அழைத்து கூப்பிட சொல் என்று சொல்கிறார்களே, நான் எந்த குழந்தையை கூப்பிடுவது? இடத்துல ஏதாவது ஒரு வழி சொல்ல வேண்டும். ஊத்துறா. நல்லா ஊத்து. அம்மா, கூட்டிட்டு வாமா, போமா சீக்கிரம். இதோ என்னை குழந்தையாகப்பட்டது தொலை தூரமாக சென்றிருக்கிறது. வருவதற்கு தாமதமாகும். அதனால நீங்கள் பின்னால் பசியாருங்கள். குழந்தை அழைத்து வருகிறேன். அம்மா, ஒருபோதும் முடியாது. எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி பாரு, நீ சாப்பிடாதடி. நான் சொல்ற அதனால குழந்தைய கூட்டிட்டு வா. நாங்க ஒரு பிடி சாதம் அள்ளி அது கையில கொடுத்துட்டு சாப்பிடுறோம். இல்லன்னா பசியா இருந்தாலும் பரவாயில்ல, நாங்க இல்லைங்களா? கம்முனு இல்லைங்களா? ஆனால் எத்தனை முறை சொன்னாலும் விடுவதாக இல்லை. இவர்களிடத்திலே நம் குறையை ஏன் மறைக்க வேண்டும்? அதனால எனக்கு குறைக்கலாம். ஒரே ஒரு மருந்து கூட சொல்லக்கூடாது. ஏப்பா, இங்க பாரு, இப்ப என்ன நடந்தது என்ன முதல்ல இப்படி தரணும். நான் திங்க மாட்டேன். நீங்க திங்கிறாங்க. இதோ குழந்தையை அழைத்து வா என்று சொல்கிறீர்கள். ஆனால் எங்கள் அரண்மனையிலே எங்களுக்கு குழந்தையே இல்லையப்பா. எங்கம்மா விளையாட போயிருக்கிறானா? இல்ல பாடசாலைக்கு சென்றிருக்கிறானா? வீதியிலே விளையாட சென்றிருந்தால் நான் அழைத்து வந்திருப்பேன். சரி, ஆனால் என் வயிற்றிலே குழந்தையே பிறக்கவில்லை அப்பா. உன் வயிற்றிலே கருவாகப்பட்டது கூட அண்டவில்லையா? 3 மாதமோ 6 மாதமோ என் வயிற்றிலே கரு தங்கவில்லை. 3 மாதம் 6 மாதம் கூட உன் வயிற்றுல கருவே தங்க கிடையாதா? உனக்கு பிள்ளையே என்பது இல்லையா? அந்த வாரத்திலே கரு ஒட்டினாலும் ஒட்டியதே தவிர இந்த பாவி சண்டாளி அங்கத்திலே ஒரு கரு ஒட்டவில்லை அப்பா. கருவே அண்டாதவன் எவ்வளவு பெரிய பாவத்தை செஞ்சுட்டான்.
அடியே சதிகாரி உங்க வீட்லயே பிள்ளை ஐயோ, என்னை அடிக்காதே. அம்மா, வேண்டாம் அம்மா. ஐயோ, ஏன் மகர்களா? ஐயோ, ராணி பச்சை. அம்மடா பாவி எல்லாம். ஐயோ, நீ அடித்தவரே. அம்மா, நீ எல்லாம். என்னது அழகு சும்மா நடிப்பு நடிக்கிறேன் ஐயோ, ராஜத்தை செய்வடா. முன்னையே சொல்லிருந்தா எனக்கு ஒரு வாரம் கை நடத்திருப்பேன். ஐயோ, ஏக்கமெல்லாம். அம்மா, நோகுதம்மா. ஐயோ, நான் ஒரு பிள்ளை இல்ல. அம்மடா பாவி அம்மா. ஐயோ, நான் பெரும்பாவி. அம்மடா நடப்பா. ஐயோ, நான் என்ன பாவா. காதேவி தேவடியாளா ஏண்டி இல்லடி. ஒரே ஒரு மாதமாவது உன் வகுத்துல கருவிருந்து கிழந்து உண்டா? மானத்திலே கருவண்டனாலும் உன் வகுத்துல கருவண்டவளையா? அதையா சண்டாளி சதிகாரி அண்ணா, அதாவது சாப்பிடுறது உட்கார்றதுக்கு முன்னாடி அதை சொல்லிருக்கலாமடி. பிள்ளை இல்லாத வீட்டுல நாங்க கை நினைச்சா அது புழுவுக்கு சமானம். மைந்தன் இல்லாத வீட்டுல நாங்க வந்து அதாவது கை நினைச்சோம்னா அதுக்கு மண்ணுக்கு சமானம். நாங்களோ தெய்வலோகத்தில் வாழ்ந்து வரக்கூடிய கன்னிகள். முன்னையே சொல்லிருந்தா கை நடிச்சிருப்போமா? நாங்க நடிச்சிருக்கோம். அம்மா, நீங்கள் பிள்ளை இல்லாத வீட்டிலே சாதா வருந்த மாட்டீர்கள் என்று எனக்கு எப்படி தெரியும்? அதனால பசியற்று வந்தீர்கள். பசிக்கு நான் பசியாக்கலாம் என்று நான்
உங்களுக்கு சாதமிட்டு சாதமிட்டது என் குற்றமா? குற்றம் தாண்டி இல்லையே, பிள்ளை இல்லாதது தான் என் குற்றமா? அடியே என்ன என்ன பாவம் செஞ்சையோ, என்ன துரோகம் செஞ்சையோ எங்களுக்கு என்னடி தெரியும்? பாவம் செஞ்ச சண்டாளிட்டி நீ. அதனாலதான் நீ வரட்டு முண்டியா வரட்டு முண்டா வரட்டு முண்டா. ஐயோ, இந்த வார்த்தை சொல்லலாகுமா? ஆமாண்டி, பேசலாமா? ஆமா. நான் என்னப்பா குற்றம் செய்தேன்? அடியே அம்மா, பிள்ளை இல்லன்னு அழுது புலம்புறிய. இந்த ஏண்டி பிள்ளை இல்லாத அளவுக்கு என்ன பாவம் செஞ்ச? அதாவது பசியன்று வந்தவளுக்கு மண்ணா வாரி போட்டிருப்ப, ஏதாவது குற்றம் வரை செஞ்சிருப்ப. அதனாலதான் உனக்கு பிள்ளையே இல்லாத போச்சு. வரட்டு முண்டா. என்ன பாவம் செஞ்சாலும் தெரியல. காட்டுல வேலை செஞ்ச கூட பாதி கூலி பூச்சி கொடுத்து கேட்டு போல கள்ளி பாலை தந்து நான் பிச்சை என்று கேட்டவரை பின்னவரை சொன்னதில்லை. பால் கேட்டவருக்கு பால் கொடுத்ததில்லை. ஆண்டியடி அடித்ததில்லை, ஆச்சாரத்தை உடைத்ததில்லை, சாசனை அடித்ததில்லை, தப்பையை கிழித்ததில்லை. இப்படி இருந்தும் அந்த ஆண்டவன் எனக்கு இப்படி ஒரு நிலைமையை கொடுத்து அறியாத புத்தியில் தெரியாமல் ஒரு தவறு செய்து விட்டேன். என்னை மன்னிக்க வேண்டும் தாயே. என்னடி உனக்கு மன்னிப்பு? உன்னை மன்னிக்க பாரா. இதோ தெய்வ கன்னிகள் நாங்க. இப்படியேப்பட்ட பாவத்தை நீ செஞ்சுட்டியடி சண்டாளி சதிகாரி. உங்க வீட்டுல வந்து கை நினைச்சது ஐயோ தேவர்களுக்கு தெரிஞ்சாலே அந்த தெய்வ லோகத்துல ஒதுக்கி வச்சிருவாங்களே, தெய்வ லோகத்திலேயே எங்களுக்கு இடமில்லாம பண்ணிடுவாங்களே. இந்த விஷயத்தை நாங்க என்ன செய்யறது? அதே சண்டாளி தெய்வ கன்னிகளுக்கு நீ அதாவது ஒரு பாவத்தை செஞ்சிருக்கிற. என்னை அடித்தாலும் சரி, உதைத்தாலும் சரி, எங்கள் அரண்மனைக்கு வந்தவர்கள் பசியோடு போகக்கூடாது.
அதனால சற்று சாதம் அறிந்து விட்டு செல்லுங்கள் அப்பா. என்ன சாதம் கொடுக்குறீங்களா பாரு எப்படியா அடியே இப்பொழுதே இதாடி உனக்கு சாபம் கொடுக்குறீங்க வா அப்பா, வேண்டாம் அப்பா. தெரியாது என்னைக்கு இந்த தெய்வ கன்னிகளுக்கு நீ இப்படியாப்பட்ட ஒரு பாவத்தை செஞ்சையோ சதிகாரி சண்டாளி இதோ பிள்ளை இல்லாத மைந்து அதாவது பிள்ளை இல்லாத வரட்டு முண்டனி எப்ப எங்களுக்கு சாதம் பிள்ளை இல்லாத வீட்டுல நாங்க கை நினைச்சோமோ இப்பொழுது கூறுறேன் கேளடி அந்த மானத்திலே கருவு அண்டினால் அண்டுமா தவிர ஒருபோதும் கருவுல பிள்ளையே கருவே அண்டாலும் இந்த தெய்வ கண்ணிகள் இப்படி இருந்திருந்து இப்படி ஒரு சாபத்தை கொடுத்து விட்டார்களே ஆண்டவா. பாவி என்று என்னை அடித்து அலாவரம் செய்து என்னை இப்படி சித்திரவதை செய்து விட்டார்கள். எனக்கே இப்படி என்றால் தெய்வலோகம் போன என் கணவர் என்ன நிலைமையில் வருகிறாரோ எப்படி வருகிறாரோ தெரியவில்லை. அவர் எப்படி வந்தாலும் சரி நாம இங்க பஸ்ட கஷ்டத்தை நம்ம கணவருக்கு தெரிவிக்க கூடாது. ஏனென்றால் அவள் மனம் நொந்து அவர் ஏதாவது செய்து விட்டால் என்ன செய்வோம்? அதனால அவர் வருகிற பொழுது நம்ம சிரித்த முகத்துடனே அவரை கேளுங்கள் சொல்லுங்களே. இக்கதை இப்படியே இருக்க உமா பார்வதியாகப்பட்டவள் மலஜாதி குரத்தியாக வரும் விதன்